பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்க கர்த்தர் எங்களை சாட்சியா நிறுத்திருக்காங்க. கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். எம்பிடி மூலியமாக எங்களுக்கு 5 வருஷமா எம்பிடி ஊழியங்கள் எங்களுக்கு பழக்கம். 2 பிரதருமே எங்களுக்கு ஒவ்வொரு டைமும் எங்களுக்கு ப்ரேயர் பண்ணி எங்களுக்கு என்ன கஷ்டமோ உடனே ப்ரேயர் பண்ணி எங்களுக்கு அதுலேருந்து விடுதலை கிடைச்சிருக்கு. நான் அந்த மினிஸ்ட்ரிக்கு வரும்போது ரொம்ப ஒரு பலவீனமா எந்த வேலையும் செய்ய முடியாத அளவுக்கு இருந்தேன். அது நான் சிக்னஸ் நினச்சிட்டேன். அப்புறம் இந்த ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் பிரதர் எனக்காக ப்ரேயர் பண்ணி, இல்லை உனக்கு விச் கிராஃப்ட் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணாங்க. அதுலேருந்து கர்த்தர் முழுமைக்கு விடுதலை கொடுத்தாரு. எனக்கு எல்லா வேலையும் செய்ய முடிஞ்சுது. எனக்கு அது பலவீனத்தினால வந்ததல்ல. இது விச் கிராஃப்ட் செஞ்சதுனால என் உடம்பு பலவீனமாக இருந்திருக்கு. எனக்கு எல்லா வேலையும் செய்யறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். இன்னும் ஆலனோட விஷயத்துலேயே கூட அவனுக்கு இருக்கிற பலவீனங்கள், அதுக்கப்புறம் அவன் படிப்புலையும் கூட ஆண்டவர் நல்லா உயர்த்தினார். எனக்கும் ஒவ்வொரு பலவீனம் வரும்போதும் நான் ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணி ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டவர் இதில் விடுதலை கொடுத்தார். இன்னும் வீட்டு ப்ரேயர், அதுக்கு நான் முக்கியமாக சொல்லணும்னா, பிரதர் சொன்னாங்க, தீர்க்க தரிசனமாக நீ ஊழியம் செய்வேன்னு சொன்னாங்க. எனக்கு அதுக்கான தைரியம் இல்லை. நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆண்டவர் பேதுரு எப்படி பயன்படுத்தினாலும் அப்படி உன்னை பயன்படுத்துவாருமான்னு சொல்லி தீர்க்க தரிசனமாக சொன்னாங்க. வீட்டு ப்ரேயர் ஆரம்பித்தோம். அப்போ எங்களுக்கு யாருமே தெரியாது. ஒரு 5 பேர் வருவாங்கன்னு நினச்சோம். ஆண்டவர் 40-50 பேர் அப்படி கூடுறதுக்கு கிருபை செஞ்சார். அதுவும் எல்லாருமே புறஜாதிகள். அவங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாக இந்த எம்பிடி ஊழியத்தை ஆண்டவர் வச்சிருக்காரு. நிறைய பேர் அது மூலமாக அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொண்டாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சாட்சியாக நிறுத்தினதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். எம்பிடி மூலியமாக ஆண்டவர் எங்கள் அநேக அற்புதங்களை எங்கள் குடும்பத்துக்கு பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஊழியத்துக்கு வருவதுக்கு முன்னாடிக்கும் இப்போக்கும் உள்ள வித்தியாசங்கள் ஏராளம். ஆக்சுவலாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி, பொருளாதாரத்தில் சரி, எங்கள் குடும்ப வாழ்க்கையில சரி, எல்லா விதத்துலையும் ஆண்டவர் மாற்றங்களை கொடுத்துருக்குறாங்க. ஒரு பல ஜென்ரேஷனாக கிறிஸ்தவங்களாக இருந்து கூட ஆண்டவரை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ளலை. ஆண்டவர் ரட்சிப்பு குறித்து பெரிய அறிவு இல்லை. ஆனால் எம்பிடியில் வந்ததுக்கப்புறம் வேத அறிவு முக்கியமாக அதை எல்லா மீட்டிங்லேயும் வேதத்தை ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி எங்களுக்கு அந்த அறிவை கொடுத்தாங்க. அது மூலியமா அந்த வேத அறிவு அதிகமாக கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றினாங்க. பொருளாதாரத்துல ஒரு சின்ன ஆஃபீஸ் வச்சிருந்தேன். அந்த ஆஃபீஸ்ல இருந்து நாங்கள் பண்ற ஒவ்வொரு மாதிரி ஒரு பற்றாக்குறையோட இருக்கும். ஆனா இப்போ ஆண்டவர் ஊழியங்களுக்கு அநேக ஊழியங்களை தாங்கிறதுக்கு கர்த்தர் எங்களை மாற்றி இருக்கிறாங்க. ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதுக்காக பிள்ளையோடைய படிப்புலையும் ஆண்டவர் பெரிய கிருபை செஞ்சிருக்காங்க. என்னோட மனைவியோட ஹெல்த்ல அது மாத்திரம் இல்லை, அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரங்களை எங்களை மாற்றுறதுக்கு ஆண்டவர் எங்களை வழி நடத்துறாருன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்னும் அநேக காரியங்களை எங்கள் வாழ்க்கையில செய்வார்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். எம்பிடி ஊழியங்களுக்கு அப்புறம் எங்களோட சொந்த வாழ்க்கையில இருந்த மாற்றங்களை பார்க்கும்போது எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த மாதிரி நான் ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே அது தீர்க்க தரிசனமா உரைக்கப்பட்டிருக்கு. சில காரியங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட விஷயங்கள் எங்களுக்கே மறந்து போயிடும். ஆனா அதை நான் அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுக்கு ஒரு கார் வாங்குவீங்க, அதாவது நல்ல ஒரு லக்ஸரி கார் வாங்குவீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த நேரத்துல எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அதுக்காக. ஆனா நாங்களே அதை மறந்துட்டோம். அதே மாதிரி கர்த்தர் ஒரு நல்ல ஒரு காரை கொடுத்தாங்க. நல்ல ஒரு அந்த வாழ்க்கை முறை எல்லாம் மாற்றுவதற்கு எங்களுக்கு கர்த்தர் பெரிய கிருபை செஞ்சிருக்காங்க. எம்பிடி மூலியமா இன்னும் அநேகர் பயன்படுறாங்க. அதுல நாங்களும் இணைந்திருக்கோங்கிறது எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபையா நாங்கள் நினைக்கிறோம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென்.